அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் நாம் மிகச்சிறந்த ஒரு நாளை அடைய வேண்டும் என்று சொன்னால் மோசமான சில நாட்களை நாம் போராடி கடந்து ஆக வேண்டும் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற பாரதிய சாட்சி அதிநேயம் 2023 சாப்டர் 5 5 ஆவணங்கள் 56 to 93. இப்போ நம்ம அதுலேயும் ப்ரிசெப்ஷன் பார்த்து கொண்டுறோம். இதில் 78 to 93 ஷல் பிரசிவ் மே பிரசிவ்னு பார்க்குறோம். கண்டிப்பாக துணிவு கொள்ள வேண்டும், துணிவு கொள்ளலாம் டிஸ்கிரிப்ஷன் பவரில். அதில் மே வந்து 5 பிரிவுகள் மட்டும்தான் மே இந்த 56 to 93. இப்போது 88, 89, 90, 92 and 93 தான். இப்போ நாம் பார்க்க இருப்பது 89. ஏற்கனவே 87 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. இது என்ன சொல்கிறது என்றால் ப்ரிசெம்ப்ஷன் as to books, maps and charts. புத்தகங்கள், புவிப்படங்கள் மற்றும் அட்டவணை இருக்குல்ல, இவைகளை நீதிமன்றமானது இந்த நீதிமன்றம் தாக்கல் செய்யப்படுகின்ற போது நீதிமன்றம் எவ்வாறு துணிவு கொள்ளலாம் இது சொல்வதுதான் செக்ஷன் 89. பாருங்க, the court may presume that any book to which it may refer for information on matters of public or general interest and that any published map or chart, the statements of which are relevant facts and which is produced for its inspection was written and published by the person and at the time and place by whom or at which it purports to have been written or published. வழக்கம் போல நாம படவலத்தில் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். ஃபார் எவர் இன் அவர் மைண்டு. இவரால் எழுதப்பட்டிருக்கின்ற இந்த புத்தகம், உதாரணத்துக்கு இந்த மேப்பு, இந்த சார்ட் அனைத்துமே நீதிமன்றத்தினுடைய ஆய்வுக்காக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகின்ற போது நீதிமன்றம் எவ்வாறு அதை அனுமானம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த புக்கு இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இப்போ பேராக்ஸு அல்லது ஏதோ ஒரு புத்தகம் இருக்குது, அதில் இன்ஃபர்மேஷன் என்ன அடங்கியிருக்குது, எதை பற்றி அடங்கியிருக்குதுன்னு சொன்னால் பப்ளிக்னா பொதுமக்கள் அல்லது சமூகம், இந்த சமுதாயத்தை பற்றியான அந்த இன்ஃபர்மேஷன் அடங்கியிருப்பதாக நீதிமன்றம் இப்போ பொதுமக்கள் பற்றி புத்தகத்தில் ரெஃபர் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு இன்ஃபர்மேஷன் எங்கே அடிக்குன்னா இந்த புத்தகத்தில் இருக்கும் என்கின்ற அந்த புத்தகமாக இருக்கின்ற போது, அல்லது ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பற்றி பார்க்கணும்னு என்ன பண்ணுவாங்க. இப்போ சட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ லா புக்ஸ் பார்க்குறோம். இப்போ ஹிஸ்டாரிக்கல் வரலாற்று சம்மந்தமான என்ன பண்ணுறவங்க அந்த இடத்தில் அந்த புத்தகத்தில் ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போது எங்கே அந்த புத்தகத்தை பார்க்கிற போது, அதே போன்று ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட் பொதுவான அக்கறை கொண்டிருக்கின்ற பப்ளிக் இருக்காங்க, பொதுமக்கள், அவர்களுக்கு பொதுவான அக்கறை கொண்டுள்ள விஷயங்கள் சம்பந்தமாக இன்ஃபர்மேஷன் அடங்கியிருக்கின்ற புத்தகம் இருக்கின்றது. அந்த புத்தகத்தை பார்த்தா நம்ம அந்த ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட் பற்றி நாம் வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அதில் இந்த புத்தகத்தில் அடங்கியிருப்பதாக இருக்கின்ற போது ஒன்று. இது புக்கு. அடுத்த சொல்கிறாங்க மேப்பு, புவிப்படம். புவிப்படம் ஒன்று இருக்கின்றது, அந்த புவிப்படத்தை வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் இருக்குது, அட்டவணை. இந்த புவிப்படம் அந்த அட்டவணை இதில் என்ன அடங்கியிருக்குதுன்னு சொன்னால் இந்த வழக்கிற்கு தொடர்புடைய நிகழ்மைகள் அடங்கியிருப்பதாக. ஆமாங்க, எங்கே பார்க்கணும் அந்த மேப்பு சார்ட் பார்த்து, ஆமாம் சார் அதில் தான் ரிலவெண்ட் ஃபேக்டே இருக்குது, தொடர்புடைய நிகழ்மைகளினுடைய உரைகள் அதில் அடங்கியிருப்பதாக தோன்றுகின்ற போது. இப்போ புத்தகம், புக்கு, எனி புக், எந்த புத்தகம், அதே மாதிரி இவையெல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த மேப்பும் சார்ட்டும் எனி பப்ளிஷ்டு வெளியிடப்பட்டிருப்பதாக தோன்றுகின்ற இந்த மேப்பு சார்ட்டு இவ்வாறு இருக்கின்ற போது இந்த மூன்றையும் இந்த நபர், இதான் முக்கியமானது பார்த்துங்க, இந்த நபரால் தான் இது எழுதப்பட்டு வெளியிடப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்துக்கு பாருங்க, நீதிமன்றத்திற்கு புலப்படுகின்றது. இவரால் தான் இது எழுதப்பட்டிருக்கின்றது, வெளியிடப்பட்டிருக்கிறது என்று நீதிமன்றத்துக்கு புலப்படுகின்ற போது நீதிமன்றமானது இது எவ்வாறு துணிவு கொள்ளலாம், இதான் கேள்வி. எவ்வாறு துணிவு கொள்ளலாம் என்று சொன்னால் இந்த புத்தகமானது அல்லது இந்த புவிப்படம், இந்த சார்ட்டானது இவரால் தான் எழுதப்பட்டு வெளியிடப்பட்டிருப்பதாகும். அந்த இடத்திலிருந்து அந்த நேரத்தில் தான் இவரால் தானும், அதே மாதிரி அந்த இடத்திலிருந்தும் அந்த நேரத்திலும் இவரால் அது எழுதப்பட்டு வெளியிடப்பட்டதாக நீதிமன்றம் துணிவு கொள்ளலாம். இதுதான் செக்ஷன் 89. சரி, இப்போ இதுக்கான கேஸ் அது பார்ப்போம். நானா அக்பான்ஜா வர்சஸ் எக் ப்ளோமிசி. ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர்
1939 பிரிவி கவுன்சில் பேஜ் நம்பர் 143. இதை நோட் பண்ணுங்க. இப்போ இந்த வழக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால், அக்யூரசி, அந்த தகவல் ஒன்று வருகிறது என்றால் அதனுடைய துல்லிய தன்மை எவ்வாறு இருக்க வேண்டும், எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும். இப்போ உதாரணம் சொன்னால் தான் நமக்கு ஈஸியாக புரியும். இந்த மேப் கவர்மெண்ட் அஃபிஷியலால் ஒரு வழக்கிற்காக நீதிமன்றம் தாக்கல் செய்யப்படுகிறது. கவர்மெண்ட் அஃபிஷியல் என்றால் அந்த என்ன கெசட்டில் இருக்குதோ, என்ன கவர்மெண்ட்டினுடைய இருக்கோ அந்த மாதிரி தான் வரைந்து அஃபிஷியலாக அது சீட்லாம் போட்டு வச்சு கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று தனிநபர்கள், அவர் இன்ஜினியர் இருக்காரு, எப்படி இருந்தாலும் சரி, அவர் ஒரு மேப்பை ரெடி பண்ணி இங்கே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். இப்போ நீதிமன்றம் சொல்றாங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றால் அதனுடைய சோர்ஸ், எந்த அடிப்படையின் ஆதாரத்தில் இந்த மேப் வரையப்பட்டது என்று பார்க்கின்ற போது, அந்த அக்யூரேசி இன்ஃபர்மேஷன் பார்க்கின்ற போது அப்போ எது துல்லியமாக இருக்கும்? அப்போ கவர்மெண்ட்டினுடைய அஃபிஷியலால் வரையப்பட்ட அந்த மேப் தான் துல்லியமாக இருக்கும் என்று சொல்வதுதான் இந்த வழக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த இன்ஃபர்மேஷனை முக்கியமானதாக அந்த கவர்மெண்டால் தாக்கல் செய்யப்பட்ட மேப்பை தான் நாம் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும், அதாவது அனுமானம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்கின்ற வழக்கு தான் இது என்று கூறி, இவ்வாறு நாம் படிக்கின்ற போது ஒவ்வொரு, அதுவும் இந்திய சாட்சி சட்டம் முன்ன 1872, இப்போ பாரதிய சாட்சி அதிநியம் என்பது சிவிலுக்கும் பொருந்தும் கிரிமினலுக்கும் பொருந்தும். அதனால் இந்த மாத்திரம் இருக்கின்ற அந்த சட்டப்பிரிவுகள் அனைத்தையும் படித்து விட்டாலே நம்ம என்ன பண்ணோம், எக்ஸாம் பயன்பாட்டிற்கும் அதே போல் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துவதற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.